குலசேகரன்பட்டினம் தசரா திருவிழாவை ஒட்டி சீவலூர் பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் 350 பேர் முருகர், காளி, வெங்கடாச்சலபதி என பல்வேறு வேடங்கள் அணிந்து ஊர் ஊராக சென்று சாமி ஆடி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயக்குமார். இந்த தசரா திருவிழா குறித்து முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே அமைந்துள்ளது முத்தாரம்மன் திருக்கோவில். இந்த முத்தாரம்மன் திருக்கோவிலில் நடைபெறக்கூடிய திருவிழாக்களில் தசரா திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தசரா திருவிழா நாளை நள்ளிரவு 12 மணி அளவில் நடைபெறக்கூடிய சூரசம்ஹார நிகழ்ச்சியை பார்த்து அம்மனை தரிசித்து சென்றால் நினைத்தது நிறைவேறும் என்பது இந்த பக்தர்களின் நம்பிக்கை. ஆண்டுக்கு ஆண்டு இந்த தசரா திருவிழாவை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவது வழக்கம். கடந்த ஆண்டு சுமார் 20 லட்சம் பக்தர்கள் இந்த தசரா விழாவை காண்பதற்கு கலந்து கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு அதைவிட அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் குலசேகரப்பட்டினத்தை சுற்றியுள்ள தண்டுப்பத்து, தாண்டவன்காடு போன்ற பகுதிகளில், உடன்குடி போன்ற பகுதிகளில் தசரா வேடமணிந்த பக்தர்கள் இன்று முதலே தங்களது ஊர்களில் உள்ள குலதெய்வம் கோயில்களில் சுவாமி தரிசனம் செய்து அருகாமையில் உள்ள கிராமங்களில் காணிக்கை பிரிக்கக்கூடிய நிகழ்விற்காக ஆடியபடி செல்வது வழக்கம். இந்த நிகழ்விற்காக செல்லக்கூடிய பக்தர்கள் சுமார் சிவலூர் பகுதியில் ஒரே கிராமத்தில் 350 பக்தர்கள் காளி, வெங்கடாச்சலபதி, முருகர் போன்ற பல்வேறு வேடங்களை அணிந்து 350 பக்தர்களும் இன்று தண்டுப்பத்து என்ற கிராமத்தில் சாமி ஆடிக்கொண்டிருந்தனர். இவர்களுடன் அந்த அங்கிருந்த பொதுமக்களும் புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர். இந்த நிகழ்வு இன்று நடைபெற்ற பின்பு அங்கிருந்து பக்தர்கள் குலசேகரப்பட்டினத்தை நோக்கி படையெடுத்து வருவார்கள். அந்த குலசேகரப்பட்டினத்தை நோக்கி இன்று முதலே படையெடுத்த வண்ணம் பக்தர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நாளை இங்கு நடைபெறக்கூடிய சூரசம்ஹார நிகழ்ச்சிக்காக பக்தர்கள் தற்போது அதிகமாக பக்தர்கள் வருவார்கள் என்பதற்காக தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தலைமையில சுமார் 3500 போலீசார் பாதுகாப்பு பணியிலையும் ஈடுபட்டு வராங்க. சுமார் 250 ஏக்கர் பரப்பளவுல 50 வாகன நிறுத்தும் இடங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோவிலிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டருக்கு அப்பாலே வாகன நிறுத்தும் பகுதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோவிலை சுற்றிலும் போலீசாரின் கட்டுப்பாட்டுல கொண்டு வரப்பட்டுள்ளது. போலீசாருக்கு மக்களை எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் சுவாமி தரிசனம் செய்து செல்ல தேவையான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது. அவசர தேவைக்காக 5 ஆம்புலன்ஸ், தீயணைப்புத்துறை வாகனங்கள், பறக்கும் கண்காணிப்பு கேமராக்கள், சிசிடிவி கேமராக்கள் என அனைத்துமே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோவில் முதல் கடற்கரை வரை சுமார் 150 கண்காணிப்பு கேமராக்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று இரவு வரை சுவாமி ஆடி நாளை காலை திருச்செந்தூரை நோக்கி பக்தர்கள் படையெடுப்பார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.